ஆழ்ந்து கேளுங்க. அந்த ஸ்லோகத்தை, அந்த நிகழ்வோட ஸ்லோகத்தை சற்று ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை படிச்சீங்கன்னா கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும். அதனால தாங்க என்னுடைய பக்தர்கள் எல்லோருக்கும் வேண்டுகோள் வைக்கிற கொஞ்சம் சம்ஸ்கிருதம். பெரிய பண்டிதனாக வேண்டாம். நானே பெரிய சம்ஸ்கிருத பண்டிதன் கிடையாதுங்க. ஆனால் ஒரு சம்ஸ்கிருத நூலை நேரடியாக படித்து, மொழிபெயர்ப்பு இல்லாமல் நேரடியா படிச்சு அப்படியே புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க. அந்த ஸ்லோகங்களை படிச்சா என்ன வருதுன்னா, நேரடியா புராணத்துல வியாசர் என்ன டாக்குமெண்ட் பண்றாரோ அதை படிச்சா என்ன வருதுன்னா, பல கிருஷ்ணன்கள் அமர்ந்து ஸ்ராத்தம் கொடுத்தார்கள். அதான் ஃபர்ஸ்ட் வருது. இந்த ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணன் அப்படின்னா சிங்குலர், கிருஷ்ணர் அப்படின்னா ப்ளூரல், கிருஷ்ணன்கள் அப்படின்னா சாரி கிருஷ்ணன் அப்படின்னா சிங்குலர், கிருஷ்ணர் அப்படின்னா டுவல், கிருஷ்ணன்கள் அப்படின்னா ப்ளூரல். இப்போ தமிழ்ல வந்து சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான், ஆங்கிலத்திலையும் சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான். ஆனா சம்ஸ்கிருதத்துல சிங்குலர் டூவல் ப்ளூரல் 3. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒப்பிடுவதற்காக நான் சொல்லலைங்க. எல்லா மொழிகளும் இயற்கையோட, மற்ற சூழ்நிலைகளோட, நபர்களோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரியாக்ஷனா உருவாக்கப்பட்டது. ஆனா சம்ஸ்கிருதம் கான்சியஸா, சமஸ்கிருதம் நன்றாக உயிர்மையிலே ரியாக்ஷனா இல்லாம முழு உயிர்மை நிலையிலிருந்து நன்றாக செய்யப்பட்டது. ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம், சிங்குலர், டுவல், ப்ளூரல். கிருஷ்ணன் அப்படின்னா ஏகவச்சனம், கிருஷ்ணர் அப்படின்னா திவச்சனம், கிருஷ்ணன்கள் அப்படின்னா பகுவச்சனம். திவச்சனத்தை 2 கிருஷ்ணர் சொல்லலாம். நான் இங்க கிருஷ்ணர் ஏன் சொல்றேன்னா, அதாவது இந்த ஸ்லோகத்துல பகுவச்சனத்தாலே கிருஷ்ணன் சொல்லப்படுகிறான். நாமெல்லாம் உடனே என்ன சொல்லுவோம், இல்ல இல்ல ஒருவேளை கிருஷ்ணன் உயர்ந்த நபர், அவர் மரியாதைக்காக பகவச்சனத்தால் சொல்லப்படுவார். இல்ல, மரியாதைக்காக சொல்லப்படும் பொழுதெல்லாம் திவச்சனத்தில் தான் சொல்லப்படுவது மரபு. கிருஷ்ணன் அப்படிங்கிற அவரை மரியாதையோடு சொல்லணும்னா திவச்சனத்திலே கிருஷ்ணவ் அப்படின்னு சொல்லலாம். ஏகவச்சனம் கிருஷ்ணா, திவச்சனம் கிருஷ்ணவ், பகுவச்சனம் கிருஷ்ணாஹா. தமிழ்ல சொல்லணும்னா ரஃபா. தமிழ் ஆக்சுவலா இந்த திவச்சனம் இல்லாததுனால அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது.